ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு வடமாநிலத்து இளைஞர் ட்ரெயினுக்குள்ளே ஒரு 4-5 தமிழ் குடிகள்லாம் சேர்ந்து அவங்க பொருளை வச்சு ரீல்ஸ் போட்டு திரும்ப வேற ஒரு இடத்துக்கு தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு போய் அந்த பையனை வந்து கண்ணாப்புனான்னு வெட்டுற வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். அந்த முகம் முழுக்க ரத்தத்தோடு அந்த வீடியோ வெளியே இருந்தது. அதை குறித்து நிறைய பேசு பொருள் ஆனிச்சு 2-3 நாட்களாக. அந்த வடமாநிலத்தை சார்ந்த இளைஞருடைய பெயர் சூரஜ். அவர் வந்து மகாராஷ்டிரான்னு சில பேர் சொல்கிறாங்க, சிலர் நியூஸ் சேனல்லே வந்து மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா, கடைசியாக சொல்ல வர தகவல் சூரஜ் ஒரிசாவை சார்ந்தவர் அப்படிங்கிறதா அந்த தகவல். அவர் செத்து போயிட்டார்னு சொல்லிட்டு நேற்று முழுக்க சோஷியல் மீடியாவில் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் நல்ல வேளையாக அந்த பாதிக்கப்பட்ட சூரஜ் என்கிற இளைஞர் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார். அவரை காப்பாற்றிட்டாங்க, நல்லபடியாக மருத்துவம் செஞ்சு அவரை திரும்ப ஒரிசாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க, பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் கடைசி கட்ட தகவல். அதனால் அவர் செத்து போயிட்டார்னு சொல்லி யாரெல்லாம் வதந்தியை பரப்புனாங்களோ, குறிப்பாக அது இங்கே உள்ள திமுக கட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வதந்தி, அவதூறு தானே தவிர அதில் உண்மை துளி அளவும் இல்லை. நல்ல வேலை அந்த பையன் பொலஸ்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. இந்த பாதிக்கப்பட்ட சூரஜ் அப்படிங்கிற இளைஞரிடம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய தருணம். நமக்கு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னாக்கா வடமாநிலத்திலேருந்து இங்கே தன்னுடைய பிழைப்புக்காக தேடி வருகிற இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு போனாக்க ஒரு சேஃபான பிளேஸு, இதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு போக முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பும் இருக்குது, சேஃபான ஒரு ஏரியாவும் இருக்குது, மனித நேயத்தோடையும் பழகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இங்கேருந்து வர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி சில தருதலைகள் செய்கிற விஷயம் என்ன ஆகுதுனாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அவப்பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருது. அதனால் வடமாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனநிலை அது கிடையாது. தாராளமாக நீங்கள் உங்களுடைய அடிப்படை வேலைகளுக்காக உங்களுக்கு இங்கே ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கனாக்கா, பாதுகாப்பான இடம் நம்பினீங்கனாக்கா தாராளமாக நீங்கள் வரலாம், உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த பாதிப்பை ஏற்படுத்திய 4-5 இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம மரண தண்டனைக்கு எதிரானவங்க தான். நம்ம நிறைய மரண தண்டனைக்கு எதிராக தான் பேசிக்கிட்டும் இருக்கோம். மரண தண்டனை அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத அதிகமான குரலாக நம்ம ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படியாப்பட்ட இந்த வீடியோக்குள்ளே இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஏன் மரண தண்டனை மாதிரியான விஷயங்கள்லாம் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருது. திரும்ப மீளாய்வு செய்யணும் போல் இருக்கு அப்படின்னு நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த பாத்ரூமில் வலிக்கி விழுறது இருக்குல்ல, அதை தாண்டி 10வது மாடியிலேருந்து எங்கேயாவது வலிக்கி விழுறது மாதிரியான விஷயங்கள், அப்படியாப்பட்ட ஒரு காவல் நிலையம் 10வது மாடியில் வலிக்கி விழுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்கே கூட இந்த பசங்களை கொண்டு போய் வச்சு அவங்கள விசாரணை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணுது சொல்ல வரும்பொழுது. நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அப்படி எடுத்தோடனே பாத்ரூமில் வலிக்கி விழுறது அல்லது அடிக்கணும், கையை முறிக்கணும், காலை முறிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை என்பது தீர்வாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே தான், எனக்கு இதெல்லாம் புரியுது. அந்த பையன் வந்து என்ன சூழல்லேருந்து வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. அவனுடைய இப்போ நமக்கெல்லாம் வந்து இது சொல்லுவோம், பெற்றோர்கள் சரியில்லைப்பா, பெற்றோர்கள் சரியாக வளர்த்துருந்தாக்க இதெல்லாம் இப்படி வந்து நிற்குமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பார்க்கும்பொழுது அந்த பசங்களுக்கு பெற்றோர்கள் இருக்காங்களாங்கன்னா நம்ம சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பெற்றோர்கள் இருந்து இப்படி ஒரு குழந்தையை வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது. எந்த சூழல்லேருந்து வந்தவனாக இருக்க முடியும்? அவனுடைய பெற்றோர்கள் வந்து ஒருவேளை கவனிக்க கூட முடியாத அளவுக்கு, நேரத்தை செலவிட முடியாத அளவுக்கான ஒரு குடும்பத்திலேருந்து கூட வந்திருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து கூட வந்திருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் கவனிக்க தவறிய குழந்தையாக கூட இருக்கலாம், பெற்றோர்கள் சரியில்லாத பெற்றோர்களாக இருக்கலாம். அப்படி இந்த சமூகத்திலேருந்து வர்ற சின்ன பிள்ளைங்க தானே அவங்க. ஒரு 16-17 வயசுனாக்கா அந்த சூழல், அந்த சமூகம் என்ன அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்குமோ, என்ன ஊட்டி இருக்குமோ, எதை பார்த்து வளர்ந்துருப்பானோ, அல்லது வளர்ப்பு இல்லாத ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கும் பொழுது அவன் மீது எப்படி குற்றம் சுமத்த முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்குள்ளும் இருக்கு. ஆனால் அந்த வெட்டு பட்டவன் இருக்கான்ல, அவன் இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, அந்த வெட்டு பட்டவனாக நாம் இருந்தோம்னாக்கா நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அந்த இடத்துல வெட்டுப்படும் பொழுது, எனக்கு வெட்டும் பொழுது அந்த கேமரா எடுக்கக்கூடிய ஒரு பையன் அவன் ஃப்ரெண்ட் எடுத்துனா அவனே சொல்கிறான், டே மச்சான் போதும் மச்சான், மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு, உர்றா டே மச்சான், ஏதாவது ஆயிட போகிற செத்துற போறான்டா உர்றான்னு சொல்கிறான். அந்த பையன் அதை கேட்டுன்னு கேட்காம அந்த அருவாளை வச்சு கொத்திக்கிட்டே இருக்கான். பட்டுன்னு இந்த ஊரெல்லாம் முள்ளு நறுக்குவாங்க, ஒரு கட்டையை வச்சு முள்ளை வச்சு இப்படியே நறுக்கிக்கிட்டே இருப்பாங்க முள்ளை. அந்த மாதிரி என்ன பண்ணுறான், அவன் மண்டையில் அப்படியே நறுக்கிக்கிட்டே இருக்கான். வேகமாக வெட்டலை, மண்டை பொழக்கிற அளவுக்கு ஓங்கி அவன் சாகணும் அப்படின்னு வெட்டலை. ஆனால் ஏதோ ஒரு வன்முறை காட்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனானா, அல்லது இப்படி பண்ணாக்கா தான் ரவுடிஸ்னு ஊரில் நம்புவாங்க அப்படின்னு நம்புறானா, அல்லது இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எவனுமே சிக்காதனால யாரோ ஒருத்தவங்க சிக்கனவனை கூட்டி செஞ்சான் அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படியே கொத்திக்கிட்டே இருக்கான், மூஞ்சில ரத்தமாக ஊற்றுது, கையில் குத்துறானுங்க, காலில் குத்துறானுங்க, பரட்டி வச்சு அடிக்கிறானுங்க. அவரு மறுக்கிறாரு, தடுக்கிறாரு. ஆனால் தடுக்கும்போது கையிலே லைட்டாக வெட்டிடுறானுங்க. அந்த அருவா பார்த்தீங்கன்னா இந்த அறம்னு சொல்லுவாங்கல்ல, அறம்னாக்கா சமசு சொல்கிற அறம் இல்லை, இந்த அறுக்கிற அறம் இருக்குல்ல, அந்த சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அருவா இருக்குது அதனுடைய வெட்டுப்படுகிற பகுதி. ஆனால் லைட்டாக அப்படி கொத்தி இப்படி இழுக்கிறானுங்க, அவ்வளோதான். அந்த சதை கிழியுது, அதுலேருந்து ரத்தம் வருது. அதில் பெரிய
உயிர் போகிற அளவுக்கான பாதிப்பு இல்லாத வகையில் அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் யாரோ பார்த்து கொண்டு போய் அவனை சேர்த்து அவனை காப்பாற்றிட்டாங்க. சேஃப்டியாக அந்த பையன் ஊர் போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெருமூச்சாக இருக்கிறது. வெட்டுப்பட்ட பையனுடைய இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அவன் 16 வயசு சின்ன பையன், 17 வயசு சின்ன பையன், அவங்க பெற்றோர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லாத குழந்தையாக இருக்காங்க, பெற்றோர்கள் கவனிக்க முடியாத குழந்தையாக வந்திருப்பாங்க. இந்த நியாய தர்மங்கள்லாம் வச்சு அந்த இடத்துல யோசிக்க முடியாது. தன்னுடைய உயிர் காப்பாற்றிக் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கமாக இருக்கும். அல்லது அதுலேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது எப்படி வெட்டிவிட்டு சும்மா இருந்துருவானா அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். அந்த இடத்துல யோசிக்கும் பொழுது அந்த பையனை வந்து ஒரு 17 வயசுன்னு சொல்கிறாங்க அந்த பசங்களுக்கு. அப்போ அந்த கூர்நோக்கு இல்லம்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கான ஜுவைனல் ஆக்டில் வர்றது. ஸோ அவங்களுக்கு வந்து உயிரை தண்டனைகள்லாம் வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூர்நோக்கு இல்லத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில். அப்புறம் திரும்ப அதுக்கு சீர்திருத்த பள்ளியில் வெளில வருவாங்க. திரும்ப வந்து அதே செயலை கூட செய்யலாம், அல்லது திருந்து கூட வாழலாம்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த பசங்க செய்கிறத பார்க்கும்பொழுது இவனுங்க வெளில வந்தும் திருந்தி வாழக்கூடிய பசங்களாக அதை பார்க்கும்போது அந்த வீடியோ எனக்கு முழுசாகவே பார்க்க முடியல. இந்த வீடியோ நான் எப்படி திரும்ப பார்த்தேன், இப்படியே பார்த்தேன், இப்படியே தான் வச்சு பார்த்தேன். லைட்டாக அப்பப்போ கண்ணை திறந்துட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வன்முறை காட்சியாக இருந்தது. பார்க்குற நமக்கே அப்படி இருக்குனாக்கா, வெட்டுப்பட்டவன் யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவத்தில் வெட்டுப்பட்டவன் இருக்கான்ல, பாதிக்கப்பட்டவன், அவன் சம்பவம் நடக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும். இப்போ ஏதோ ஒரு வெஞ்சன்ஸில் ஒரு முன் விரோதத்தில் செய்கிறான் அப்படின்னாக்கா அது வேறு. அது வந்து அந்த நபரை மட்டும்தான் அவன் செய்வான். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை அந்த செயலை செய்ய மாட்டான். ஒருவேளை மறுபடியும் செய்கிறானாக்கா, மறுபடியும் யாருக்கிட்டையாவது முன்விரோதம் ஏற்பட்டுச்சுனாக்கா அவனை மட்டும் செய்ய போகிறான். ஆனால் இந்த பசங்களுக்கும் அந்த வெட்டுப்பட்ட நபருக்கும் எந்த ஒரு முன்விரோதமும் கிடையாது. ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது இவனுங்க அந்த ரீல்ஸ் பண்ணி போடுற பசங்களாக இருக்கானுங்க. இந்த கத்தியை வச்சுக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி போடக்கூடிய பசங்களாக இருக்கானுங்க. அப்படி இந்த ட்ரெயினில் வரும்பொழுது அந்த வடமாநிலத்தில் இளைஞர் அவர் கீழே தான் உட்காந்துருக்காரு, அவர் சீட்டில் கூட உட்காரல. அப்போ என்ன ஒரு இடத்துலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார், சீட்டில் கூட உட்கார்றதுக்கான ஒரு மனதைரியம் இல்லாத ஒரு நபராக, ஒரு ஒரு சேஃப் ஜோனில் நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய நபராக அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் இவங்க ரீல்ஸ் போடுறது ட்ரை பண்ணுறானுங்க. அந்த பொருளை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு அப்படி பண்ணும்பொழுது அவர் மறைக்கிறார். யாராவது பண்ண வந்தால் நம்ம அப்படி தானே பண்ணுவோம். நம்மகிட்ட யாராவது வந்து ரீல்ஸ் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் ரீல்ஸ் எடுக்க வர்றாங்க, நம்மகிட்ட வந்து ஏதோ ஒன்று பண்ண வராங்க, நாங்கள் ஏப்பா சும்மா இருப்பா தள்ளுப்பா அப்படின்னு தான் நம்ம தடுத்து விடுவோம். அந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றும் போது மேலே பட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் தடுத்துருக்காப்புல. தடுத்தவனையே இவங்க ப்ரொவோக் ஆயிருக்கானுங்க, அதில் ட்ரிகர் ஆயிருக்கானுங்க. ட்ரிகர் ஆகி அந்த ட்ரெயின் நின்னோனையே திருத்தணி பக்கம் தான் நினைக்கிறேன், ட்ரெயின் நின்னோனையே அவர் அந்த 4 பேர் சேர்ந்து ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி பின்னாடி வழியாக கீழே இறக்கி தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு தனி இடத்துல காட்டுக்குள்ளே வச்சு இந்த செயலை செஞ்சிருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவம். அப்போ ஏதோ ஒரு முன்விரோதம் காரணமாக நடக்குதுங்கிறது வேறு. ஆனால் எந்த ஒரு முன்விரோதமும் இல்லாமல் இது நடக்குதுனாக்கா இந்த பசங்களை தீர விசாரிச்சோம்னா தான் தெரியும், அல்லது இவங்க எங்கே வாழ்றாங்களோ அங்கே பக்கத்தில் உள்ளவங்களை விசாரிச்சாதான் தெரியும் இதற்கு முன்னாடி இதே மாதிரி என்னதாவது சம்பவங்கள் செஞ்சுருக்காங்களா, அல்லது பக்கத்தில் உள்ள வேற யாராவது கூட படிக்கிற பசங்க, அது பசங்களை பார்த்தாக்கா படிக்கக்கூடிய பசங்களா தெரியல, கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போகக்கூடிய பசங்களா தெரியல, கூட இருக்கிற பசங்களுக்கு இதே மாதிரி தொந்தரவு கொடுத்துருக்கானுங்களா. எனக்கா அந்த அந்த கத்தி அந்த ஆயுதம்லாம் வச்சிருக்காங்க. இப்போ வச்சிருக்காங்கனாக்கா முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன தப்பான செயல்களில் சமூக விரோத செயல்களில் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, அது விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். அப்போ திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நபர்களாக தான் தெரியுறாங்க. விளையாட்டுக்கு பண்ற விஷயம் அது. அப்போ இந்த சம்பவத்தையே விளையாட்டுக்கு பண்றாங்கனாக்கா விளையாட்டுக்கு திரும்ப திரும்ப தான் பண்ணுவாங்க. 17 வயசுக்குள்ள இருக்காங்க, 18 வயசுக்குள்ள இருக்காங்க, ஜுவனல் ஆக்ட்ல போட்டு அவங்க வெளில விட்டுருவாங்க. அப்போ ஒருவேளை 17 வயசுல பண்ணாக்கா நம்ம சட்டம் தண்டிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. குறிப்பா அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வச்ச குற்றச்சாட்டுகள்னாக்கா இது முழுக்க முழுக்க கஞ்சா மட்டுமே தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்திற்கு கஞ்சா மட்டுமே தான் காரணமா அப்படின்னாக்கா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப கஞ்சா புழக்கமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல வரியா, நீ ஒரு திமுக சொம்பளன் அப்படிதான் சொல்ல வரியானாக்கா நான் அதையும் சொல்ல வரல. நிறைய பேர் எழுதுறதுல இருந்து நமக்கு தெரிய வருது, நம்ம வெளியில போறோம் பார்க்குறோம், அதுல இருந்தும் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் பார்த்த அனுபவத்திலிருந்தும் சொல்லும் பொழுது சொல்றது என்னன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு. முன்னைய விடனாக்கா அதிமுக பீரியடை விட இப்போ அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. எப்பொழுதும் இருக்கிறதை விட முன்னாடி ரொம்ப மறைவாக எங்கேயோ ஒன்று இடத்துல ஒத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கஞ்சா வந்து உட்காந்துருச்சு. ஒரு ஸ்கூல் பசங்க கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி வாங்கக்கூடிய அளவில் நீ கஞ்சா வந்து பெரும்பான்மையான புழக்கத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளால் மாற்று சொல்ல முடியாது. அப்போ இது வழக்கமாக சொல்கிறது மாதிரி பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறீங்களா கஞ்சா வந்ததுக்கு, இல்லை அதிமுக தான் காரணம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இதற்கு அதிமுக தான் காரணம், இதற்கு பிஜேபி தான் காரணம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி அதிமுக கிட்ட இப்போ நீங்கள் நிற்பீங்கன்னு சொல்லுவீங்க. கடந்த 10 வருடங்களில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்ச அந்த கடைசி 4-5 வருடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4-5 வருடங்களில் தான் கஞ்சாவினுடைய புழக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக ஆச்சு. அப்போ பிஜேபி திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சாவை இது போன்ற மது கலாச்சாரத்தை மன்னிக்கணும் போதை கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது பிஜேபி. அதற்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது
எந்த ஒரு தடையும் சொல்லாம அதிமுக அனுசரணையோட ஆதரவோட தமிழ்நாட்டுக்குள்ள லட்சக்கணக்கான கிலோ மதிப்புள்ள கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை நிறைய உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பல கோடிகள், பல 1000 கோடிகளுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் புழங்க விட்டது அதிமுக பிஜேபி பீரியட்ல. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயும் கஞ்சா செடி வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. எங்கோ 1-2 இடத்துல தெரியாம இருக்கலாம் தவிர விற்பனைக்கு வியாபாரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா விற்பனை, கஞ்சா செடி வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படிங்க தமிழ்நாட்டுல கஞ்சா வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள புழங்குற கஞ்சா முழுக்க முழுக்க வடமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்டு இங்கே விற்பனை செய்யப்படுது. இப்போ நிறைய லாகர்ஸ் வர்றாங்க. லாகர்ஸ் வந்து வீடியோ போடும்போது பார்ப்பீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயாவது இந்த பாருங்க கஞ்சா விற்கிறாங்க, இந்த பாருங்க இந்த கஞ்சா செடியை போட்டு விற்கிறாங்க, இந்த பாருங்க ஒரு கஞ்சா செடி வந்து தோட்டமாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லாகர்ஸ் நிறைய போடும் பொழுது ஏன் டெல்லியில் பாருங்க, டெல்லியில் ஒரு லாகர் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, ஒரு மலையாளின்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருக்காரு லாகர். அவர் போயிட்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடம் சாந்தினியே ஏதோ சொல்கிறாங்க, ஒரு மார்க்கெட் போட்டிருக்கு. அந்த மார்க்கெட்டில் கஞ்சா வைக்கிறதுக்குன்னே ஒரு தெருவு ஒதுக்கி விட்டுருக்காங்க. நம்ம ஊரெல்லாம் மார்க்கெட்டில் போனோம்னாக்கா ரோட்டில் வந்து ஒரு பாயையோ அல்லது படுதாவையோ விரிச்சுட்டு கீரைக்கட்டை போட்டு விற்பாங்க, கீரைக்கட்டு முருங்கைக்காய் போட்டு விற்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு தெருவில் வாசலில் ஒரு படுதா பாயை விரிச்சுட்டு அதில் முழுக்க முழுக்க கஞ்சா செடியை கீரை செடி மாதிரி போட்டு வித்துட்டு இருக்காங்க கஞ்சாவை. அங்கே போனோம்னாக்கா அந்த கஞ்சா செடியை நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். டெல்லியில் நடக்குது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய டெல்லியில் உள்ள மார்க்கெட்டில் ஓப்பனாக அந்த கஞ்சா விற்பனை நடக்கிறது. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. ഞാനിപ്പോ നിൽക്കുന്നത് നമ്മുടെ ചാന്ദിനി ചോക്ക് മാർക്കറ്റിലാണ് കേട്ടോ, ഡൽഹിയിൽ. ഇവിടെ മോർണിംഗ് ഞാൻ കണ്ട കാഴ്ച കാണിച്ചു തരാം. ഇത് കണ്ടില്ലേ, ഇവിടെ കൂട്ടിയിട്ട് വിൽക്കുന്നത് മുഴുവൻ കഞ്ചാവാണ്. ഓക്കെ, ഇതുണ്ട്, ഇത് அது சரி, இது ஏதோ டெல்லியில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னாக்கா இல்லை, டெல்லியில் வந்து டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறத தாண்டி ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார்னு இன்னைக்கு பயங்கரமா அவங்க ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரில் தான் கஞ்சா அப்படியே ஓப்பனா அரசு அனுமதியோட, காவல்துறை அனுமதியோட மக்களுடைய பார்வைக்கு, மக்களுடைய விற்பனைக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கிலோ, எத்தனை டன்னு வேணாலும் நீங்க வாங்கிட்டு போகலாம் கஞ்சாவை. அவ்வளவு குமிச்சு வச்சிருக்கலாம் பூரா கஞ்சா செடிகள். சரி, டெல்லியில் மட்டும் தான் இல்லை. அப்படியே உத்தரப்பிரதேசம் வாங்க. உத்தரப்பிரதேசம் தான் பிஜேபியினுடைய மிக முக்கியமான டார்கெட்டாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த உத்தரப்பிரதேசத்தில் இங்கேருந்து போன லாகர்ஸ் வந்து வீடியோ போடும் பொழுது ரோட்டு ஓரமா அந்த ட்ரைசைக்கிள் இருக்கும்ல, நம்ம ஊர்ல காய்கறி பழங்கள்லாம் வித்துட்டு வருவாங்க அந்த ட்ரைசைக்கிள்ல. ஆனா அந்த ஊர்ல எப்படின்னாக்கா ட்ரைசைக்கிள்ல ஓரமா ரோட்டோரமா போட்டு வேர்க்கல் எல்லாம் நம்ம ஊர்ல வைப்பாங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊர்லலாம் வேர்க்கல்ல, அப்புறம் பட்டாணி, மஞ்சள் பட்டாணி அவிச்சு விற்கிறது, இதெல்லாம் வந்து ட்ரைசைக்கிளில் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் என்னன்னாக்கா ட்ரைசைக்கிளில் கஞ்சாவை போட்டு வித்துட்டு இருக்காங்க. கஞ்சா செடி நல்லா கஞ்சாவை பறித்து அதை வந்து பிச்சு, கஞ்சா இலையை பிச்சு அதை வந்து சளிச்சு கிழிச்சு தூய்மையான கஞ்சா, உங்களுக்கு வந்து கலப்படம் இல்லாத தூய்மையான ஒரிஜினல் கஞ்சா வேணும்னாக்கா நீங்கள் உத்தரப்பிரதேசம் தான் போகணும். அந்த லாகர் போடும்போது காமிக்கிறாப்புல ஏதோ ஒரு செடி மாதிரி இருக்குது, ட்ரைசைக்கிளில் வித்துட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தாக்கா அப்படியே பூரா கஞ்சா செடி. நீங்கள் எவ்வளோ நாளும் அந்த கஞ்சா வாங்கிட்டு போகலாம். அப்போ அங்கே மட்டும் தானாக்கா அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாப்புல ரோட்டோரமாக கஞ்சா செடி வச்சு வளர்த்துட்டு இருக்கானுங்க. தோட்டமாக ஏக்கரா வேலி கணக்காக கஞ்சாவை போட்டு அவனை உற்பத்தி பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க விற்பனைக்காக. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தான் காசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கோவில் உள்ள இடம், அங்கதான் நம்ம மோடிஜி கூட நின்று ஜெயிச்சாப்ல. அந்த காசில போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கஞ்சா கிடைக்கும், 5 ரூபாய்க்கு கஞ்சா கிடைக்கும். சாதாரணமா ரோட்டோரமா கஞ்சாவை போட்டு அப்படியே சுருட்டிக்கிட்டு அந்த சிகரெட்ல போட்டு உருட்டி வைப்பாங்கல்ல ஒரு மெட்டீரியல்ல, அந்த மெட்டீரியல்ல போட்டு உருட்டியே வச்சிருப்பாங்க. அப்புறம் அதுக்கு கிடைக்கிற சிகார்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த கஞ்சா அடிக்கிறது, அந்த சிகார் இருக்கும், அது அப்படியே கஞ்சா லோட் பண்ணியே இருக்கும். உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னாக்கா, அதுவும் குறிப்பா காசிக்கு போனீங்கன்னாக்கா நீங்க திரும்புற இடம்லாம் கஞ்சாவா இருக்குங்க. ஏன்னாக்கா சிவபானம் அப்படின்னு சொல்றானுங்க. சொல்லிட்டு இங்க இருந்து போற கஞ்சா குடிக்கல என்ன பண்றானுங்கனாக்கா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு சிவபானம்னு சொல்லிட்டு இந்த கஞ்சா வாங்கி அடிக்கிறது. பூரா காசி முழுக்க கஞ்சாவாக நிறைஞ்சு கிடக்கும். இங்க குப்பை மேடுகளும் இதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் போடுவாங்கல்ல படம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி காசியில ஒரே கஞ்சா மேடுகளாக குவிஞ்சு கிடக்கும். கஞ்சா அடிச்ச அந்த சாம்பல் இருக்குல்ல, அந்த கஞ்சாவினுடைய சாம்பல் மேடுகளுடைய குவியல் தான் காசியாக இருக்கு. நீங்க காசிக்கு போய் எந்த பக்கம் திரும்பினாலும் கஞ்சா அடிச்சுட்டு நிப்பானுங்க. அது மட்டும் இல்ல, கஞ்சானாக்கா இந்த சிகரெட் மாதிரி ஊதுற கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சாவோட தான் அங்கே எல்லா டிஷ்ஷஸுமே. பாங்குன்னு சொல்லுவாங்க, அது கஞ்சா சம்மந்தப்பட்ட ஒரு டிஷ்ஷு தான், அது குடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த பாங்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். கஞ்சாவில் எல்லாமே, கஞ்சா ஜூஸ் கிடைக்குதுங்க, கஞ்சா ஜூஸ், கஞ்சா இட்லி, கஞ்சா தோசை, கஞ்சா ரசம், எல்லாத்துலேயுமே கஞ்சாவை கலந்து கஞ்சா டிஷ்ஷஸ் பூரா கடையில் எழுதி போட்டிருப்பானுங்க. இங்கே உங்களுக்கு அந்த மொழியில் எழுதி போட்டிருப்பானுங்க, கஞ்சா இது கிடைக்கும், கஞ்சா அது கிடைக்கும். கஞ்சாவை ஒரு மாதிரி தூள் மாதிரி பண்ணி அதை அப்படியே ஏதோ ஒரு உருண்டை மாதிரி வச்சிருப்பாங்க, கஞ்சா உருண்டை, கஞ்சா சாக்லேட், எல்லாமே உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கும். அப்போ அது ஓப்பன் மார்க்கெட்டாக கஞ்சாவுக்கு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி, உத்தரப்பிரதேசம், இது போன்ற பிஜேபி ஆளுகிற அனைத்து மாநிலங்களும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்குள்ள கஞ்சா எப்படி திரும்ப இறக்குமதி ஆகி வருது, இங்கேருந்து இது பத்தாம வெளியிலேருந்து வர்றது. குஜராத்தில் உள்ள அந்த அதானியினுடைய ஏர்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அதானியினுடைய ஏர்போர்ட் வழியாகத்தான் கஞ்சா இந்தியாவுக்குள்ள வருது. குறிப்பாக குஜராத்துக்குள்ள தான் வந்து இறங்குது. குஜராத்ல இருந்து தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கஞ்சா சப்ளை நடக்குது. அப்ப இங்க இவ்வளவு கஞ்சா புழக்கம் இருக்கு, இந்த கஞ்சாவினால தான் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு யாரு காரணம்? கஞ்சா ஓப்பன் மார்க்கெட்
மார்க்கெட் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் ஓப்பன் மார்க்கெட்டா இருக்கா? இல்ல. அப்ப வேற எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம், குஜராத், டெல்லி போன்ற பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அனைத்திலும் கஞ்சா பழக்கம் இருக்கு. குறிப்பா இதுல ஐநாவில் கூட கஞ்சா வந்து இந்த மது பட்டியலில் வைக்கலாமா, போதைப் பொருள் பட்டியலில் வைக்கலாமா வேண்டாமோ ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் இந்தியா சார்பாக வந்து அதை போதைப்பட்டியிலேருந்து வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாக்களிச்சதா கூட ஒரு செய்தி வந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னாக்கா, அவங்க ஆளுகிற மாநிலங்களில் சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காவிய பெல்ட்டை இறுக்கி பிடிப்பதற்காக அவங்கள வந்து யோசிக்க கூட முடியாத அளவுக்கு வச்சிருக்கணும்ல. அப்போ சிவபானம்னு சொல்லி கஞ்சா ஓப்பன் மார்க்கெட் வச்சுக்கிட்டு ஏதோ சிவன் வந்து முழுக்க கஞ்சா அடிச்சுட்டா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தோரணை உருவாக்குகிறது. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் சிவனை கும்பிடுவாங்க. சிவனை கும்பிட்றவங்க அவர் ஒரு கஞ்சா அடிக்கக்கூடிய நபர்னாக்கா யாராவது சிவனை கும்பிடுவாங்களா? அப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சிவனை வந்து கஞ்சா குடிக்கக்கூடிய நபராக யாரும் போர்ட்ரேட் பண்ண முடியாது. கஞ்சா என்பது ஒரு மோசமான ஒரு போதை பழக்கம். அதனால கஞ்சா அடிக்கிறவங்க யாராக இருந்தாக்க ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2021 to 2024 இந்த 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில் மட்டுமே பிடிச்சிருக்காங்க. சீஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இது வந்து 99,999.5 ஆமா 99,999 கிலோ தான் இருந்துச்சு பிடிச்சிருந்தாங்க. கடைசியாக சவுக்க பிடிக்கும் போது அவன்கிட்ட ஒரு 1/2 கிலோ எடுத்தாங்கல்ல, அதுலேருந்து 99,999 கிலோவோட இந்த 1/2 கிலோ சேர்த்து 1 லட்சம் கிலோ ஆயிருச்சு. இப்போ இந்த 1 லட்சம் கிலோ டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவ்வளவு 1 லட்சம் கிலோ இந்த 3 வருஷத்துல மட்டுமே பிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கனாக்கா இது எங்கேருந்து வந்துச்சு? 1 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ளே விளைஞ்சிச்சா? அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கஞ்சாவுக்கு ஓப்பன் மார்க்கெட் இருக்கு, அங்கே சர்வசாதாரணமாக ஓட்டல் போட்டு வைக்கிறாங்க. அதன் வழியாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கடத்தி வந்து தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாழாக்க வேண்டும், இங்கே உள்ள மாணவர்களுடைய படிப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அவங்களை ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கணும் என்று திட்டமிட்டு பிஜேபி RSS சார்ந்தவர்கள் இந்த பார்ப்பனிய கும்பல் வடமாநிலங்களிலிருந்து கடத்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இளைஞர்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அவங்க இந்த மார்க்கெட்டிங் வச்சிருக்காங்க. இதை கண்டிப்பாக அப்ப அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாக்கா அது அரசுக்கு தான் நம்ம பாராட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி இது அதிமுக பிரிவில் அதிகமாக உள்ள விட்டாங்க பிஜேபியோட சேர்ந்து அப்படின்னாக்கா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவிற்கு இருக்கிறது. அதனால தான் திமுக ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். அதனால இது இன்னும் கூர்மையாக கவனித்து, ஏற்கனவே இருந்ததை விட இப்போ கம்மியாயிருச்சுன்னு வச்சுங்க அதிமுக இருந்ததை விட, ஆனா இன்னும் கூர்மையாக கவனித்து அதை மாணவர்கள் கையில் இளைஞர்கள் கையில் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை கரெக்டாக செக் போஸ்ட் போட்டு தடுத்து அதை விற்கக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டு ராடடிக்க வேண்டும் என்பதை யூடியூபர்ஸ் தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாடு இளைஞர் நலன் சார்ந்து தமிழ்நாடு மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட நான் வைக்கிறோம். இப்போ இந்த கஞ்சா குடிச்சதுனால தான் அந்த பசங்க அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னாக்கா அந்த கருத்தில் நான் முரண்படுறேன். ஏன்னாக்கா ஒருத்தன் கஞ்சா குடிக்கிறதுனாலேயே அவனுக்கு இப்படியாப்பட்ட மனநிலை ஏற்படும்னாக்கா அப்படி கிடையாது. ஒருத்தனுக்குள்ள இப்படியாப்பட்ட மனநிலை இருக்கு அப்படின்னாக்கா அதை கஞ்சா உள்ள போய் அல்லது சரக்கு இந்த மாதிரி போதைப் பொருள் உள்ள போகும் பொழுது அந்த மனநிலையை இரட்டிப்பாக்கிடும். அது வேணும்னா நடக்குமே தவிர ஏதோ இது உள்ள போனதுக்கு அப்புறம் புதுசா அவனுக்குள்ள அந்த மனநிலையே இல்லாத பொழுது இந்த மனநிலை புதுசா உருவாக்கி அவனை கொலை பண்ண வைக்குது அல்லது புதுசா ஒரு மனநிலையை உருவாக்கி பெண்கள் மீது தவறாக நடக்க வைக்குது அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. கஞ்சா சங்கலாம் எடுத்துக்கங்க, அவனுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள அவ்வளவு வன்மம் மக்கரம் உண்டு. அப்ப அந்த கஞ்சா உள்ள போகும்பொழுது அவனை இரட்டிப்பாக்கி அவன் பாட்டுக்க தவறுகளை செய்வது, அவதூறுகளை அள்ளி வீசுவது, வதந்திகளை பரப்புவது, அப்புறம் காவல்துறையில் உள்ள பெண்களை குறித்து ரொம்ப இழிவாக ஆபாசமாக பேசுவது, முக்குளத்தூர் சமூகத்தை வந்து தவறாக சித்தரிப்பது, இது போன்ற விஷயங்களை ஏன் பேசலாம் அப்படின்னாக்கா அவனுக்குள்ள இந்த வன்மம் ஊறிவே கிடக்கு. அந்த வன்மம் கஞ்சா போகும் பொழுது, சரக்கு உள்ள போகும் பொழுது இரட்டிப்பாக்கி மூன்றாக்கி வீடியோ போடும் பொழுது, போதத்திலேயே பேசும் பொழுது முக்குளத்தூர் சமூகத்தை குறித்து, முக்குளத்தூரில் பிறந்தவங்கலாம் இப்படிதான், அவங்க பொறுக்கி பசங்க, படிக்க மாட்டாங்க, அவங்க வந்து சமூக சீர்கேடான விஷயத்தை மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு ஒரு வீடியோவில் உட்காந்து பேசுறாயா ஜெலிக்ஸ் கூட உட்காந்து. அது எப்படி பேச முடியும்? அப்போ ஆப்போசிட்ல உட்காந்து ஜெலிக்ஸும் அதை ரிசீவ் பண்ணி என்டார்ஸ் பண்றாருனாக்கா அப்போ அவருக்குள்ள உள்ள ஒரு போதை இருக்குல்ல. இப்போ முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு தவறான புரிதல் இருக்குல்ல, அந்த தவறான புரிதல் அவரு போதை அடிக்கும் பொழுது அல்லது அவருக்கு ஒரு வேளை இந்த இழுவை பழக்கம் இருந்துச்சுனாங்க அது உள்ள போகும்பொழுது இரட்டிப்பாக்கி மூன்றாக்கி எதிர்த்தாப்புல உட்காந்து பேசும்பொழுது ஆமா தோழர் மேலே இங்கே மண்டையாட்டி ரிசீவ் பண்ண வைக்குது. அப்போ கஞ்சாங்கிறது உள்ள போய் புதுசாக அந்த மனநிலை உருவாக்காது. அதுலேயும் இந்த பசங்க வந்து கஞ்சா அடிச்சு அந்த சம்பவத்தை பண்ணலை அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அது வந்து ஒருவேளை இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்துருக்கலாம். அது நமக்கு என்னன்னு தெரியல, இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். அந்த பசங்களுக்கு அல்லது முன்னாடி விட கஞ்சா பழக்கம் உள்ள பசங்களாக இருந்திருக்கலாம், அந்த சம்பவம் செய்யும் பொழுது வேணா கஞ்சா அடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கஞ்சா பழக்கம் என்பது தமிழ்நாடு நிறையாக இருக்கிறது. அதனால் அதை தடை செய்ய வேண்டும். அதை இன்னும் கூர்மையாக கவனித்து இந்த கூர்நோக்கு இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டிய மாணவர்களை சரியான முறையில் நம்ம கவனித்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசிடம் மீண்டும் யூடியூபர்ஸ் வலிமையாக கேட்டுக் கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே நடந்திருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பிஜேபி காரணங்களும் அந்த தாவேக்கா இருக்காம பாருங்க, இந்த தாவேக்கா தலைவர் அந்த ஆச்சரியகுரிய வந்து நின்றுக்கிட்டு ஒரு அறிக்கை விடுறாப்புல, பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா பழக்கம் அதிகமாகி விட்டது, மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையை பறி போய்விட்டது, ஐயோ
இதற்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம், திமுக ஒரு தீய சக்தி, அதனால அந்த திமுக தீய சக்தியை ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை. எந்த இடத்துலையுமே பாஜக என்ற பெயரோ இதுக்கு வந்து கஞ்சா எங்கேருந்து வருது அப்படிங்கிற சோர்ஸோ எந்த தகவலையுமே சொல்லலை. அதுல நாம் தமிழர் கட்சி இருக்காம பாருங்க, இந்த சீமான் பாலியல் பொறுக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க வெட்டியவன் யாருன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் குடியை சார்ந்தவர்கள். அப்ப தமிழ் குடியை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை பறி போகுது இல்ல, அதை குறித்து அறிக்கை விடணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணி நீ அறிக்கை கொடுக்கறத பத்தி பேசணுமா இல்லையா? பேச மாட்டான். பேசினாக்க என்ன தெரியுமா பேசுவான்? திமுக ஒழிய திமுக தீய சக்தி தான் சொல்லி பேசுவான். ஆனா அந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயின்குள்ள நடந்திருக்கு. ட்ரெயின்குள்ள நடந்தாக்க யார் பொறுப்பு? சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பு. ரயில்வே துறை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப ட்ரெயின்குள்ள ஒரு சம்பவம் நடந்ததுனாக்கா ரயில்வே போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை போய் ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர லோக்கல் போலீஸ், தமிழ்நாட்டில் உள்ள லோக்கல் போலீஸ் போய் ஸ்டேட் போலீஸ் போய் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அது ஒருவேளை வழக்கானுச்சுனாக்கா அது ஆர்பிஎஃப்ல தான் வழக்காக முடியும். ஆர்பிஎஃப் போலீஸ் தான் போய் தடுக்க முடியும், ஆர்பிஎஃப் போலீஸ் தான் கைது பண்ண முடியும், ஆர்பிஎஃப் போலீஸ் தான் கேஸ் பண்ண முடியும். தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் போய் அதில் உள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப சம்பவம் நடந்த இடங்கிறது ட்ரெயின்குள்ள நடந்திருக்கு. அதுவும் அதிகமா பாத்தீங்கன்னா இந்த அரக்கோண ரூட் இருக்கு பாருங்க, இந்த ட்ரெயினில் தான் அதிகமாக இந்த சம்பவங்கள் நடைபெறுதே தவிர அந்த பக்கம் எக்மோர்லேருந்து கிளம்புற ட்ரெயினில் இந்த சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. ஒருவேளை நடந்துச்சுனாக்கா 1-2 எங்கேயாவது ரொம்ப ரேர், மற்றபடி இது நடப்பதே இல்லை. அப்போ இந்த பக்கம் தான் அதிகமாக நடக்குதுனாக்கா ரயில்வே போலீஸ் என்ன பண்ணும்? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அப்போ ரயில்வே போலீஸ் அதிகமாக அந்த ட்ரெயினில் போடுங்க, பப்ளிக்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, பயணிகள் பாதிக்கப்படுறாங்க. பூரா அந்த காலேஜ் போகிறவங்களை பெரும்பாலும் வந்து பட்டாக்கத்தையை வச்சுட்டு அந்த பிளாட்ஃபார்மில் தேய்க்கிறது, ட்ரெயின் போகும்பொழுது இறங்கி ஓரத்தில் ஓடுறது, அப்புறம் எகிரி குதிக்கிறது இருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. பொதுமக்களுக்கு, பயணிகளுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்க. நிறைய பேர், நான் எல்லாரும் சொல்லலை, ஆனால் பெரும்பான்மையான மாணவர்கள் பயணிக்கும் பொழுது அப்படி தான் நம்மளே போகும்பொழுது பயமாக இருக்குது. திடீர்னு ஒரு பட்டாக்கத்தை எடுக்கிறானுங்க, தேய்க்கிறானுங்க, ட்ரெயினில் அடிக்கிறானுங்க படார்னு. யாரையும் முன்விரோதம் காரணமாக ஒரு சக மாணவன் வேற ஒரு காலேஜ் போட்டுருக்கு, அவனை உள்ள போட்டு அடிக்கிறானுங்க, கத்தியை வச்சு மிரட்டுறானுங்க. இது எல்லாமே எங்கன்னா ட்ரெயின்குள்ள பிளாட்ஃபார்மில் ரயில்வேக்கு சொந்தமான இடங்கள்லாம் நடக்குது தவிர வேற எங்கேயும் நடக்கிறது இல்லை. ஒருவேளை நடந்தாச்சா ரொம்ப கம்மியாக நடக்குது. அப்போ இதுக்குள்ள அதிகமாக நடக்குதுனாக்க ரயில்வே போலீஸ் அங்கே அதிகமாக போடுங்க, அரக்கோணம் டு அந்த சென்ட்ரல் ரூட்ல வந்து அதிகமாக போடுங்க. எல்லா ட்ரெயின்லையும் குறைஞ்சது ஒரு 10 போலீஸை போடுங்க, ஆர்பிஎஃப் அல்லது ஒரு 5 போலீஸை போடுங்க, ரோந்திலே இருக்கணும், சும்மா உட்காந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பாக இந்தந்த டயத்தில் அதிகமாக போலீஸ் வந்து இன்னும் அதிகமாக போட்டு இந்த குற்றச்செயலை தடுக்க வேண்டும், மாணவ நிலையங்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னாரா இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, அமித்ஷாவுடைய பொறுப்பு, மோடியுடைய பொறுப்பு, இந்த ரயில்வே துறை யார்கிட்ட இருக்கோ அந்த அமைச்சருடைய பொறுப்பு. இப்போ இவங்க யாராவது குற்றம் சாத்துறாங்களா? உடனடியாக தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம், தமிழ்நாடு அரசு தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், தீய சக்தி திமுக. அப்போ ட்ரெயின்குள்ள நடந்துச்சாங்க, ட்ரெயின்குள்ள அந்த சம்பவம் நடக்குது, கத்தியை வச்சுட்டு 4 பேர் வந்து ரீல்ஸ் போடுறானுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது, அந்த பையனை வந்து இறக்குறானுங்க, சூரஜ் வந்து மறுக்கிறான், வலுக்கட்டாயமாக 4 பேர் முடிச்சு இறக்குறானுங்க, குண்டக்க தூக்கிட்டு போகிறானுங்க, அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான், ஆனால் இழுத்துட்டு போகிறானுங்கனாக்கா அங்கே உள்ள போலீஸ் பார்த்துக்கணுமா இல்லையா? பார்க்கல, எனக்கா போலீஸே இல்லை. ஏன் போலீஸே இல்லைனாக்கா இதில் ஆர்பிஎஃப்ல ரயில்வே போலீஸில் வந்து ஆட்குறைப்பு செஞ்சுருக்காங்க, அதற்கு தேவையான போலீஸை எடுக்கவே இல்லை. அப்போ தேவையான போலீஸ் இருந்தால் தான் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 10 பிளாட்ஃபார்ம் இருக்கு உள்ள, அல்லது ஒரு 5 பிளாட்ஃபார்ம் இருக்குனாக்கா 10 பிளாட்ஃபார்முக்கு 10 போலீஸாவது போடணும் மினிமம். ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு போலீஸாவது போடணும். இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு 4 பிளாட்ஃபார்ம் இருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படின்னாக்கா ஒரு போலீஸ் தான் போடுறானுங்க. 3 பிளாட்ஃபார்ம் இருக்கா, ஒரு போலீஸ் தான் போடுறானுங்க. இப்போ அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருப்பாரு, 3வது பிளாட்ஃபார்ம்ல எங்கேயோ மூலையில் ஒருத்தனுக்கு இந்த சம்பவம் நடக்குதுனாக்கா இந்த செய்தி அவங்க அதுக்கு அந்த போலீஸ்க்கு அதுக்கு போகவே போகாது. அவர் அங்கிட்ட உட்காந்துருப்பாரு எங்கேயோ. ஒருவேளை தெரிஞ்சா கூட அவர் அங்கேயிருந்து இங்கே வரதுக்குள்ள சம்பவத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போ குற்றச்செயல்கள் அதிகமாக நடக்குதுன்ற ரிப்போர்ட் இருக்குனாக்கா அங்க அதிகமாக ஆர்பிஎஃப் போடணுமா இல்லையா, கவனத்தில் வைக்கணுமா இல்லையா? அப்ப இது முழுக்க யாரு காரணம்? பிஜேபிங்கிற வார்த்தையோ, அமித்ஷாங்கிற வார்த்தையோ, மோடிங்கிற வார்த்தையோ, ரயில்வே மினிஸ்டர் வார்த்தையோ இந்த தாவேக்கானோட அறிக்கையில எங்கேயுமே காணும். திமுக ஒழிக தீய சக்தி திமுக, ஸ்டாலின் ஒழிக, இதை மட்டுமே தான் வெளியிடறாங்க. அப்ப இவங்களுக்கு நோக்கம் என்னன்னாக்கா பிஜேபியை பாதுகாக்க வேண்டும், பிஜேபி அரசை பாதுகாக்க வேண்டும். அப்ப தாவேக்கா என்பது பிஜேபியோட பிடி தானப்பா, நீ பிஜேபி எதிர்க்குன்னு சும்மா ஒரு வரியில போடலாம். இதே மாதிரி பவன் கல்யாண் வரும்பொழுது அவர் பிஜேபிக்கு எதிராக தான் பேசினாப்ல, இதே விஜய் மாதிரி தான் பவன் கல்யாண் பேசிட்டு இருந்தாப்ல. ஆனால் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கே போனாப்ல? நேரடியாக பிஜேபிக்கு போனாப்ல. நீங்க முழுக்க சனாதன் 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 தான் பேசிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்ல, பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசுகிறார் பவன் கல்யாண். இப்போ இந்த சீமான் போன்ற பொறுக்கிகள் இருக்கானுங்கல்ல, என்ன நாம் தமிழர் கட்சி, தமிழர்களை யாராவது இழிவுபடுத்திட்டாங்க நான் அப்படியே பொங்குவோன்னு சொல்றான்ல, இந்த பவன் கல்யாணத்துக்கு எதிராக பேச சொல்லுங்க பார்ப்போம். பவன் கல்யாண் தமிழர்களுக்கு எதிராக பேசுகிறார். அப்ப பவன் கல்யாணுக்கு ஏன் சீமான் பேச மாட்டேங்கிறான்? ஏன் பவன் கல்யாண் தெலுங்கு தானே, அவர் தமிழுக்கு எதிராக பேசுறாருல, பேசணுங்களா பார்ப்போம். இதே கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக அங்க இதே மாதிரி ஒரு சீமான் வந்து அங்க இருக்கான். அங்க உள்ள கர்நாடகாவுக்கு தான் நாங்கள் ஆதரவு, கர்நாடக மக்கள், நாம் கர்நாடக கட்சின்னு ஒருத்தன் வச்சிருக்கான் அங்க உள்ளவன். அப்ப அவன் வந்து தமிழர்கள் அங்க அடிக்கும் பொழுது, இழிவுபடுத்தும் பொழுது அவனுக்கு எதிராக ஏதாவது அறிக்கை விட்டுருப்பான் அவன், அல்லது அவனுக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்க நடத்திருப்பான் அவன். ஏன் நடத்த மாட்டேங்கிறான்? அங்க உள்ள தமிழர்களுக்கு எதிராக பேசுறான் அவன். அப்ப நீ இங்கேருந்து எவன் பண்றானோ அவனுடைய கட்சிக்கு எதிராக அவனை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க பேசணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டேங்கிற? ஒரிசாவில்
போயிட்டு தமிழர்களை இழிவுபடுத்தினாப்புல இல்ல மோடி, பிஜேபி இழிவுபடுத்தினுச்சு இல்ல. ஒரிசாவினுடைய இந்த ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் உள்ளவருடைய கையில் இருக்கு அப்படின்னாக்கா அப்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் திருடன் அப்படின்னு சொன்னாப்புல இல்ல மோடி ஒரிசாவில் நின்றுக்கிட்டு. இதை எதிர்த்து கண்டிச்சு என்னைக்கா நீ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கியா? தமிழர்கள்லாம் நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு விளம்பரம் போட்டாங்க. அதாவது ஒரு இலையை விரிச்சு போட்டு அதில் பழைய சொத்தை போட்டு அங்கேயும் ஓடும் அள்ளி ஒன்று தமிழர்கள் திங்கிற மாதிரி ஒரு ஆட் பிஜேபி ஒரிசாவில் அந்த ஆடை போட்டு விளம்பரம் பண்ணாங்க. தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் இப்படி தான் இருப்பாங்க, நாகரிகமாக இருக்க மாட்டான்னு சொல்லி வீடியோ போட்டான். இதை எதிர்த்து கூட்டம் போட்டியா? ஏன்னா பிஜேபி போட்டிருந்தாங்க, பிஜேபி பாருங்க தமிழர்கள் இழிவுபடுத்துன்னு சொல்லி கூட்டம் போட்டியா? நீ என்ன பண்ற? பிஜேபியை ஆராதிக்கிற, மோடியை ஆராதிக்கிற விஜில் அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போடுறான். அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நீ பெரியாருக்கு எதிராக பேசுறே தவிர மோடிக்கு எதிராக நீ பேசுனியா? தமிழர்கள் இழிவுபடுத்தின மோடி, தமிழர்கள் இழிவுபடுத்தின பிஜேபி, தமிழர்கள் இழிவுபடுத்தின அமித்ஷா பேசியிருப்பான். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பிஜேபி உருவாக்கி விட்ட ஒரு ஆளு தான் சீமான், அந்த பிஜேபி உருவாக்கி விட்ட ஆளு தான் பவன் கல்யாண், அந்த பிஜேபி உருவாக்கி விட்ட ஆளு தான் அங்க கர்நாடகாவில் அவன் இருக்கான், நாம் கர்நாடகா வச்சிருக்கான் பாருங்க அவன். அப்ப இவங்களுக்குள்ள தெரியும், அதனால இவங்களுக்குள்ள ஒருபோதும் இவங்க சண்டை போட்டுக்க மாட்டானுங்க. இந்த பசங்களை என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்படி பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நாம் தமிழர் கட்சி பிஜேபிலாம் ஈஸியா பயன்படுத்திடுவானுங்க. கூட்டு நாம் தமிழர் கட்சி பிஜேபி ஆளுக்கு ஒரு 10,000 பணம் கொடுத்து, எப்ப அந்த மைனர்னு ஒருத்தவன் இருக்கான், மனோஜ்னு ஒருத்தவன் இருக்கான், இந்த போட்டோ அவன் வீட்டு அட்ரஸ் அவன் ஆபீஸ் அட்ரஸ் இங்க இருக்கான், 4 பேரும் வாட்ச் பண்ணுங்க, சரியான நேரம் வந்து போட்டுருக்குன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ கஞ்சாவை கையில கொடுத்து ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. பண்ணிடுவானுங்க இந்த பசங்க. அப்படியாப்பட்ட பசங்க தான் தெரியுறானுங்க. அதனால அந்த பசங்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா சோசியல் மீடியாவை இன்னும் நெருக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு விங்கு ஒன்று தனியாக காவல்துறை போட வேண்டும். குறிப்பா தமிழக அரசை செய்ய வேண்டும். எனக்கு அவனுங்க பூரா எங்க உருவாக்குறானுங்கனாக்கா இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தான் உருவாக்குறானுங்க. ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு ரவுடிசத்தை போற்றுகிற ஒரு பாடல் அல்லது கஞ்சாவை போற்றுகிற ஒரு பாடல், இந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது போட்டு அதற்கு வந்து இவனுங்க பொருளை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இன்ஸ்டாவில் பரவிருச்சு. அதனால அந்த இன்ஸ்டாவை ரீல்ஸை சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் அப்படி இயங்கிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கண்காணித்து அவங்களை உடனடியாக பிடிச்சி வழக்கு போடணும். இது 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 குற்றம் இல்லையாது, சமூக விரோத செயல் இல்லையாது இது. அதனால இவங்கெல்லாம் பிடிச்சி உடனடியாக கவனித்து என்ன கேஸ் பண்ணுமோ கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் இரும்பு கரம் கொண்டு நீட்டி இதை அடக்கியே ஆகணும். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிடும். உடனடியாக ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஆடுறானுங்க அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வருவானுங்க. பாருங்க, இது வந்து கானா பாட்டில் தான் இருக்குது. இந்த கஞ்சாவை புகழ்ந்து பாடுறது, அவர் ரவுடிசத்தை புகழ்ந்து பாடுறது, ஏதோ ஒரு ரவுடியை புகழ்ந்து பாடுறது, இது முழுக்க முழுக்க கானா பாட்டுங்க. கானா பாட்டுங்கிறது வடச்சென்னை மக்களுடைய பாட்டுங்க. வடச்சென்னையில் யாருங்க வாழ்றா? அங்க என்ன பிராமின்ஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க? இல்லையே, பார்ப்பனர்கள் வாழலையே. அப்போ பாருங்க, இது அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்குங்க. பாருங்க, அங்கேயே இருந்தாங்க இந்த பசங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கிட்டு வருவானுங்க கானா பாட்டுக்கு எதிராக. அப்படி யாராவது வந்தாக்கனாக்கா காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி வாயில கப்பு கொடுத்து அடிக்கணும். ஏன்னா இப்போ பிக் பாஸ்குள்ள இருக்கிற கானா பாடகர் வினோத் இருக்கார்ல, அவருடைய வீடியோ ஒன்று நீங்கள் வைரலாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த கானா பாடகர்களான அசோசியேஷனில் முக்கிய பொறுப்பாளராக வினோத் இருக்கிறாரு. அவர் கானா பாடகர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை, ஒரு ரூல்ஸை போடுறாங்க. என்னன்னாக்கா, இதுக்கப்புறம் கானா பாட நம்ம எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது கானா பாடலில் வந்து ரவுடி பாட்டு பாட சொன்னாலோ, ரவுடி சித்தை பாட்டு சம்பந்தப்பட்ட பாடல் பாட சொன்னாலோ, அல்லது கஞ்சா பத்தின பாட்டு பாட சொன்னாலோ, அல்லது அருவா சுத்தியல், அது அருவா கத்தி, அருவா சுத்தியல் பாடலாம் பாட்டு இல்லை, அருவா கத்தி இதை வச்சு ஏதாவது பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான பாடல்கள் யாராவது பாட சொல்லி வற்புறுத்துனாங்கனாக்கா பாட முடியாதுன்னு சொல்லிருங்க. இதை பாடக்கூடாது, சமூகத்துக்கு எதிரானது, இதை பார்த்து பசங்க நிறைய பேர் கெட்டு போறாங்க. அதனால தயவு செஞ்சு இதை பாடாதீங்க. இது வரைக்கும் பாடுங்க, சரி ஓகே, அது தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பாடல்கள் நம்ம நிகழ்ச்சிகளை பாடவே கூடாது. ஒருவேளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காசு கொடுக்குறவங்க வந்து இதை பாடியே ஆகணும்னு வற்புறுத்துறாங்க, இது பாடனால காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னாக்கா நீங்க கவலையே படாதீங்க, மைக்கு அப்படியே வச்சுட்டு வந்துருங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்தது, நான் மைக்கை வச்சுட்டு வந்துருக்கேன். நிறைய மேடம் நான் வந்திருக்கேன். எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் சம்பாதிக்கிறத விட சம்பாரிச்சு போனா இந்த சமூகம் கெட்டு போறது உண்மை கிடையாது. அதுல நாம நம்மளுடைய பங்கு, இந்த கானா அப்படிங்கிற இந்த கல்ச்சரோட பங்கு இருக்கக்கூடாது. இதனால பின்ன இந்த சமூகம் வந்து நம்மளை குறை சொல்லணும். இந்த கானாங்கிற பாடம் வந்தாலே அவன் கஞ்சாவை தான் பாடுவான், இவனால தான் பிள்ளைங்க கெட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். அதனால நமக்கு இந்த பேர் வேண்டாம், இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு பேசின ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை வேணா நீங்க பாருங்க. கஞ்சா பாட்டு பாடுறாங்களா, கஞ்சா பாட்டு, குடி பாட்டு, ரவுடி பாட்டு பாடுனாங்கன்னா நாங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்போஸ் ஸ்டேஜ்ல வந்து யாருன்னா பாட சொன்னாங்கன்னா தயவு செய்து யாருமே பாடக்கூடாது. அப்படி கச்சேரி நடக்கலாம் கூட பரவாயில்ல, கஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம். எங்களை வந்து சங்கத்துல இந்த மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு போட்டாரமா நீங்க பாடாதீங்க. தயவு செய்து உயிரை போன கூட பாடாதீங்கன்னா அடிக்க போறாங்களா, அடிக்கிட்டோம் முடிச்சு நான் சொல்லுவேன் எவ்வளவு ஸ்டேஜ் மேலே மைக் வச்சுலாம் வந்துக்கிறேன். அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் விட்டுருங்க, எல்லாமே பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நடக்கிறது நான் சொல்றேன். அதனால யாரோ ஒரு சிலர் ஒரு தனிப்பட்ட ஆல்பம் போடும் பொழுது இந்த மாதிரி பாடல்கள் போட்டு விட்டுறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒரு சிலர் பண்ணிடுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் இதை பாடுறேன் அதை பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல சில பேர் தனிப்பட்ட முறையில் பாடுறது அப்படிங்கிறது அது ஒரு ட்ராக்கா போய் தான் அந்த பாடலை எடுத்து போட்டு ரீல்ஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, சினிமா படத்துல வர்ற ஒரு ரவுடித்தனமான பாட்டை எடுத்து போட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சினிமாவில் எப்படி இளைஞர்கள் கட்டு போற பாடல் வருதோ அதுக்கு சட்டம் குறைவில்லாத வகையில் தான் இந்த தனிப்பட்ட ஆல்பம்ஸும் வருது. இதை தாண்டி நீங்க கானாங்கிறது என்னவாக மாறி இருக்குனாக்கா, எவ்வளவு ஒரு சமூக பொறுப்போட ஒரு வினோத் பேசுறது நம்ம கவனிச்சிருப்போம். இன்னைக்கு கானாங்கிறது
எப்படி எங்கே வந்து நிற்கிதுனாக்கா ஏதோ ஒரு குத்துப்பாடலுக்கு கானா பாடுறது அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு லவ் சாங்கே வந்து கானா பாட்டா மாறிடுச்சு. நிறைய திரைப்படங்கள் வர்றதை பாருங்க, ஒரு லவ் சாங் ஒரு கானா பாட்டு எல்லாருமே முணுமுணுக்கக்கூடிய பாடலாகவும் இருக்குது. ஹீரோவுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் கானாங்க, நம்ப முடியுமா உங்களால? ஹீரோவுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் யாரு பாடுவா? நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடுவாப்புல, அதான்டா இதாண்டா அருணாச்சலம் அந்தாண்டான்னு பாடுவாப்புல, அல்லது வேற யாராவது, அது வந்து எஸ்பிபியே தான் வந்து பாடுவாப்புல எல்லா ஹீரோவுக்கும் இன்ட்ரடக்ஷன் சாங். ஆனால் இன்னைக்கு என்னவாக மாறி இருக்குனாக்கா, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஒரு கானா பாடகர் பாடுறாரு, ஒரு பால் டப்பா பாடுறாரு, அப்புறம் இன்னொருத்தர் போன பிக் பாஸ்ல உள்ள போனார், அவர் பேர் விட மறந்துட்டாங்க, அவர் பாடுறாரு. இந்த மாதிரி நிறைய கானா பாடகர்கள் ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சாங்க்கு இன்னைக்கு கானா வந்து நிற்கிது. அப்போ கானாங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய ஒரு இசை, அவங்களுடைய சம்பந்தப்பட்டதா அது அப்படின்றது இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமாவையும் ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கானா மாறி இருக்கு. அதுக்கு குறிப்பா யாரு காரணம்னாக்கா, நான் பாரஞ்சித் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. பாரஞ்சித் அவர்கள் நம்ம பாராட்டு தெரிவிச்சு ஆகணும். மார்கழி மக்கள் இசைன்னு போடுறதா இருக்கணும், அவருடைய திரைப்படங்கள்ல அந்த கானா இசை வந்து எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா பயன்படுத்தி காமிச்சார். நீ பயங்கர அது வேற ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் ஆகி போயிருச்சு கானா சாங் அப்படிங்கிறது. அதனால நான் பாரஞ்சித் அவர்களுக்கும் நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் உண்மையிலேயே தமிழக மக்கள் கடன்பட்டிருக்கோம். அதுக்கு நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் பாரஞ்சித் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த மார்கழி மக்கள் இப்ப நடந்ததுல இரா சரவணன் அப்படின்னு ஒருத்தரை மேலே ஏற்றி பரிசு கொடுத்துருக்காப்புல. அந்த இரா சரவணன் ஒரு முண்டை கலப்பை, அவளை ஏற்கனவே நம்ம பலமுறை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அவன் வந்து பயங்கரமான ஒரு கேஸ்டிஸ்ட் அவன். ஆனால் நந்தன்கிற ஒரு படம் எடுத்தான், அந்த படம் மட்டும்தான் நல்ல படம், அதுலேயும் கொஞ்சம் விமர்சனம் இருக்குன்னு வைங்களேன், ஆனால் ஒரு நல்ல படம். அந்த ஏரியாவில் யாருமே பேசாத ஒரு கதையை பேச துணிஞ்சு முதல் எடுத்திருக்காப்புல. அதற்காகத்தான் அந்த இராசரவனை கூட நம்ம பேட்டியும் எடுத்தோம். அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரியாமல் டேக் லெஃப்டில் அவனையும் அந்த சசிகுமார் நடிச்சிருந்தாரு. அவர் மேலே அந்த குறையும் கிடையாது, ஏன்னாக்கா அவர் கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இப்படி ஒரு கதையும் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த இராசரவனுக்கு அவன் கொஞ்சம் மண்டகுளார் பிடிச்சவன். ஏன்னா அவங்க சசிகலா அவர்களுடைய பினாமியாக இருந்தவர். குறிப்பா சீமானை வந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டுலேருந்து காப்பாற்றுறதுக்காக விகடனில் உளுந்து கட்டுரைகள் எழுதி சீமானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு போராளி முகத்தை கொடுத்தது யாருனாக்கா, இந்த இரா சரவணனுக்கு இந்த முண்டக்கலப்பை. இந்த இரா சரவணனுடைய நந்தன் படத்துக்கான பாராட்டு விழாவில் தான் சீமான் போயிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றி பாடுறான். அதுதான் இஷ்யூ, பிரச்சனை ஆயிடுச்சு. தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றி பாடினது யாருனாக்கா இரா சரவணன் நிகழ்ச்சியில் பாராட்டு விழாவில். அப்போ இரா சரவணன் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது சீமானோட தனிப்பட்ட கருத்துங்கிற அளவுக்கு கூட அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சீமானை பாராட்டி சீராட்டி எல்லா ட்விட்டர் போஸ்ட்டுகளும் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இன்னமும் அப்படியே இருக்கு, நீங்க போய் தேடி பாருங்க. அவரை புகழ்ந்து பாராட்டி எழுதி அவருடைய பாலியல் முகத்தை மறைக்கிறதுக்காக எழுதுகிற கட்டுரைகள், லிங்குகள், அண்ணனுக்கு சொல்ல போனோம்னாக்கா ஒரு காலகட்டத்தில் சீமானுடைய அறிக்கைகளே இராசனம் தான் எழுதி கொடுத்துருந்தாப்புல. சமீபத்தில் அவனா எழுதாம இருக்கலாம், ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் எழுதி கொடுத்துருந்தாப்புல. இன்னமும் சீமானோட நெருங்கிய தொடர்பு இருக்காப்புல. ஆனால் சீமான் செய்கிற தவறுகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாப்புலங்க சீமானு. எல்லாம் தாய்மது திரும்புங்கன்றாப்புல. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு, வன்முறைகளுக்கு, கேடுகளுக்கு இவர்கள் தான் காரணம்னு பேசுறாப்புல. இப்படி பேசுற ஒருத்தவன் ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே போய் என்ன பேச ஆரம்பிச்சிட்டான். பெரியார் ஒழிச்சுக்கட்டும்னு சொல்லி பேசுறான். திராவிட கோட்டையை உடைப்பதற்கு பிராமணருடைய கடப்பாறை தான் பிடிக்கிட்டு வருவேன், ஏன்னா அவருடைய கடப்பாறை இல்லாமல் போச்சு இல்லை, ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, அதனால பிராமண கடப்பாறை தான் பிடிக்கிட்டு வருவேன். கேடி ராகவன் கேட்டிருக்கேன், அவர் தான் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காராம், முடிஞ்சவனே கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காரு, வாங்கிட்டு வந்து நான் திராவிட கோட்டையை உடைச்சிருவேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நேரடி ஏஜென்டாக நீங்க மாறி இருக்காப்ல. முன்னாடி மறைமுக ஏஜென்ட், இப்போ நேரடி ஏஜென்டாக மாறிட்டாப்ல. ஒரு கான்ட்ராக்டை பிடிச்சி கையில் கொடுத்துட்டாங்க, போய் இதை பாடுறான்னு சொல்லிட்டு. இப்படியாப்பட்ட ஒரு நபரின் மீது ஏங்க நீங்க அவரை வந்து பாராட்டி சீராட்டி எழுதும் பொழுது இப்போ இப்படி பேசுறவனை நீங்க எதிர்த்து போடணும்ல. அரசாங்கத்தை விமர்சிக்கிறீங்க, விமர்சி ட்வீட் போடுறீங்க, சீமான விமர்சிச்சா ட்வீட் போட மாட்டேங்கிறீங்க, ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்ப இப்படியாப்பட்ட ஒரு நபரை புக் ரிலீஸுக்கு கூப்பிட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை ரிசீவ் பண்ற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு நாவல் எழுதுறாங்க, அல்லது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை சொல்லுகிற ஒரு நாவல். அந்த நாவலை வெளியிடுவதற்கு இந்த இரா சரவணங்கிற ஒரு அயோக்கியனை கூப்பிட்டு நாவலை வெளியிடுறாங்க. இவன் யாரு என்னங்கிறது தெரியாம போனாக்கா அது வேறு. தீண்டாம ஒழிப்பு முன்னணியில் கூட இவருக்கு ஒரு பாராட்டு விழா ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ விருது கொடுக்கும் பொழுது நமக்கு முதல் நாள் தான் சோசியல் மீடியாவில் வருது. அதை பார்த்துட்டு அந்த அமைப்போட தொடர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், தொடர் இவன் எந்தவன் ஆளுன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் அனுப்பினா, அனுப்பிச்சுட்டு ஐயோ தெரியாமல் போச்சு தொடர், நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு அவனை முடிவு பண்ணிட்டோம், ஆனால் இவ்வளோ மோசமான அயோக்கிய பயங்கரம் நமக்கு தெரியாமல் போச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, காலில் வர நிகழ்ச்சி வச்சுட்டோம், இதுக்கப்புறம் மாற்ற முடியாத தொடர், நம்ம இதுக்கப்புறம் நம்ம கவனமாக இருக்கோம் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே. ஆனால் தொடர்ந்து சோசியல் மீடியாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையம், நீளத்தில் உள்ள நபர்கள் இரா சரவணன் யாருங்கிறது நம்ம பலமுறை வீடியோவில் பேசியிருக்கோம், மேடையில் பேசியிருக்கேன், சோசியல் மீடியாவில் பேசியிருக்கோம், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். இவன் ஒரு அயோக்கியன், இவன் பக்கமான கேஸ்டிஸ்ட், இவன் சசிகலா அவர்களுடைய பினாமி. சீமான் என்கிறவன் யாரு? சீமான் என்ன சொன்னான்? அம்பேத்கரை ஏத்துக்காதீங்கன்றான். அம்பேத்கர் ரத்த உறவு இல்ல, அதனால ஏத்துக்க முடியாது, நான் எப்படி தலைவராக ஏத்துக்க முடியும்னு சொன்ன ஒருத்தவன் அவரை எங்கேயாவது விமர்சனம் பண்ணியிருக்காப்லையா?
அல்ல விமர்சித்து பேசியிருக்காப்ல, எழுதியிருக்காப்லையா? ஏன் பேசல, எழுதல, இராசரவணன் கூட தானே இருக்காப்ல. அப்ப அந்த மாதிரிலாம் ஒரு நபரை நீங்க மார்கழி மக்களை கூப்பிட்டு நீங்க பாராட்டுறீங்கனாக்கா, அப்ப இராசரவணன் சொல்ல வர கருத்துக்களை நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்ல வரீங்களா? அப்ப அம்பேத்கரை வந்து ஏத்துக்காதன்னு சீமான் சொல்றாப்ல, சீமான பாராட்டி எழுதுறாப்ல, அதனால அம்பேத்கரை ஏத்துக்காதீங்க தலைவர் நீங்க சொல்ல வரீங்களா? அந்த கருத்தை நான் ஏத்துக்கணுமா? பேருக்கு போய் சாதி பேரை போட்டு சீமான் சொல்றாப்ல, விமர்சிக்க மாட்டாப்ல, கூட வந்திருக்காப்ல, அப்ப அதை என்டார்ஸ் பண்றாப்ல, அப்ப அதை நாங்க ஏத்துக்கணுமா? ஏன்னா நீங்க என்டார்ஸ் பண்றீங்க அவரை, அவரோட கருத்துக்கள் முழுக்க முழுக்க சரி, அதனால நாங்கள் எடுத்து போட்டுமா? பேருக்கு போய் சாதி பேரை போட்டுக்கலாமா? ஏங்க ஒரு பாலியல் பொறுக்கிய முட்டு கொடுத்து அத்தனை வருஷமா விகடனில் கட்டுரை எழுதினவங்க, இப்போ அவன் சொல்றதை நாங்கள் முழுக்க எடுத்துட்டு போயிடலாமா? எனக்கா அண்ணன் எப்பவுமே ஒன்று பண்ணுவாப்ல, அந்த வேலையை தான் பண்ணியிருக்காப்ல. முன்னாடி அப்படிதான் ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு ஆபாயில் அக்கா ஒன்று அதை மேடை ஏற்றி விட்டு அதான் அண்ணன் ஆதம் தீட்சன் அவர்களை அதே மெடல் ரிப்ளை கொடுத்தாரு. அப்ப இஷ்யூ ஆகுது. அப்ப நாம ஒரு வீடியோ போடுறோம் அந்த ஆபாயில் குறித்து, அண்ணன் ஆதம் தீட்சன் என்ன பேசினாரு அப்படிங்கிறது குறித்து நாம ஒரு வீடியோ போடுறோம். இதுல அதுக்கு மறுநாள் அண்ணன் ரஞ்சித் பேசும் பொழுது நம்மிடையே சிலர் கழகத்தை மூட்டுவதற்கு வேலை பார்க்கிறார்கள். யாரு? நாங்க கழகத்தை மூட்டுறதை வேலை பார்க்கிறோமா? அந்த ஆபாயில உட்காந்து ஆபாயில் தனமா பேசிட்டு இருக்கு, அதை தான் கண்டிச்சு ஆதம் தீட்சன் என்ன பேசுறாரு. அப்ப நம்மிடையே சண்டை மூட்டுறது வேலை பார்க்கிறாருனாக்கா அந்த அம்மா பேச தப்புன்னு கடைசி வரைக்கும் அண்ணன் ரஞ்சித் பேசவே இல்லை, சொல்லவே இல்லை. சொல்லணுமா இல்லையா? என்னக்கா அப்படி பேசுறீங்க நீங்க? தப்பு இல்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது மேடையில பேசுற இடமா? அது இதற்கான மேடையா? இது பேசணுமா இல்லையா? கடைசி வரைக்கும். ஆனா இந்த ஆபாயில் இன்னைக்கு எங்க போய் நிக்குதுனாக்கா, நாம் தமிழ் கட்சி மேடையில போய் நின்னுக்கிட்டு கண்டதையும் உளறிட்டு இருக்கு. புரட்சி அண்ணல் அம்பேத்கரை வந்து இழிவு செய்து பேசிய ஒருத்தவன் அவங்ககிட்ட உட்காந்து ஈனிச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்கு இந்த ஆபாயில். அதுல ட்விட்டர் பேஜை பாருங்க. நம்ம அன்னைக்கே நம்ம அதை கண்டுபிடிச்சு சொன்னோம். அதனாலதான் அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம், நேரடியா சொல்லாம அங்கங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு நேரடியா விமர்சனம் பண்ணும் பொழுது அண்ணன் வந்து நம்மளை கோச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன அளவுகளா வச்சிருக்காங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம யாரை கிரிட்டிசைஸ் பண்றோமோ அவங்கள மேடையை திறந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், அதாவது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பை மையமாக வைத்து ஒருவரை எதிர்ப்பதோ அல்லது தன்னுடைய சொந்த நலனை வைத்து ஒருவரை ஆதரிப்பது இல்லை என்பதோ சமூகத்திற்கு எந்த ஒரு நலனையும் பயக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காப்ல, இந்த சூரஜ் என்கிற இந்த இளைஞன் தாக்கப்பட்டதை விட்டு. அதில் சொல்லும் பொழுது ஒரு சிலர் சமூகத்தில் இந்த மாதிரி வட மாநிலத்திலிருந்து பிழைப்பு தேடி பிழைக்க வர்றவங்களை ஏதோ நம்மளுடைய உரிமைகளை முழுக்க பறிச்சுக்கிட்டாங்க என்கிற ஒரு பொய் வதந்தி அவதூறை சில திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அந்த திட்டமிட்டு பரப்பக்கூடிய வன்மம் சில இளைஞர்களிடம் மாணவர்களிடம் போய் சேர்ந்துருது. அது கூட இதுக்கு ஒரு வகையில் காரணமாக அமையுது. அதை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லி சீமான செருப்புகள்ட்ட அடிச்சிருக்காப்புல பாரஞ்சித். எனக்கு இந்த செயலை ஆரம்பத்தில் திட்டமிட்டு செஞ்சுட்டாருனாக்கா சீமான செருப்புகள்ட்ட அடிச்சிருக்காப்புல நான் பாரஞ்சித் அவர்கள். அந்த சீமானை ஆதரிக்கக்கூடிய, சீமானுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, சீமானுக்கு முண்டாசு கட்டிட்டு முட்டு கொடுக்கக்கூடிய இராசரவணனை கூட நீங்க மேடை ஏத்துறீங்க. நீ சீமானை விமர்சிப்பது சரி நாங்க எடுத்துக்கிறதா, சீமானுக்கு முட்டு கொடுக்கிற சரவணன் பேசுறது சரி நாங்க எடுத்துக்கிறதா? குழப்பம் வருமா வராதா? ஏன்னா சீமான் இவ்வளவு பேசிட்டு இருக்கும் பொழுது நேரடி ஆர்எஸ்எஸ் தான் நீ மாறிட்டான், நேரடி ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்ன பண்ணுறாங்க சில இயக்குநர்கள், அவங்க படம் ப்ரமோஷன் சொல்லிட்டு ஒரு முற்போக்காக ஒரு படத்தை எடுத்துடுறாங்க. படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம், எல்லாம் நல்லா இருக்கு படம். திரும்ப என்ன பண்ணுறாங்க, ப்ரமோஷனுக்காக சீமானை கூப்பிட்டு படத்தை போட்டு காமிக்கிறது. அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டிக்கெட்டும் அந்த பிஸ்னஸ் தான் எங்களுக்கு வேணுமா இல்லையா? அதனால ப்ரொடியூசர் தப்பிக்கணும், இயக்குனர் எடுத்த படம் பண்ணணும், காசு வேணும்ல, அதுக்காக அந்த ஃபாலோவர்ஸும் விடக்கூடாது இல்லை. அதனால சீமானை கூப்பிட்டு வச்சு ப்ரமோஷன் பண்ணாதான் அந்த ஆடியன்ஸுக்கும் போய் சேரும். பாசே நீங்க பண்ணிருக்கிறது ஒரு முற்போக்கான ஒரு படம், அந்த இயக்குனருக்கு இந்த பாராட்ட கொடுக்கலாம், அந்த கதாசிரியருக்கு கொடுக்கலாம், அந்த படத்தில் விற்பனைகளுக்கு கொடுக்கலாம். எனக்கு ஒரு முற்போக்கான டீமோ ஒரு சமூகத்து ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. நீங்க சொல்ல வர விஷயத்தை குலைக்கிறதுக்கான விஷயத்த சமூகத்தில் செஞ்சுட்டு இருக்கிறது சீமான். இப்போ நீங்க அவரை மேடல கூப்பிட்டு நிக்க வைக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த முற்போக்கு முகம் இருக்குல்ல, அதை நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. நாங்க என்ன பண்றோம், சமூகத்தில் சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாங்க தேடி பிடிச்சி நாங்க பேசி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் பொழுது நீங்க ஈஸியா ஒரே மேடல நிக்க வச்சு, எனக்கு சினிமாங்கிறது ஒரு வைடான ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்க ஈஸியா ஒரே மெடல் தூக்கி வச்சுட்டு சீமான நானும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணிட்டு போயிடுறீங்க. அப்ப எங்களுக்கு வயிறு இல்லையா? எங்களுக்கு நாங்க பிழைக்க வேண்டியது, எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு குட்டி இல்லையா? நாங்க குளோனிங் முறையில் பெறப்பட்டவங்களா? நாங்க இப்ப சமூகத்துக்காக பேசுறவங்களுக்காக போய் பெட்ரோல் பங்க்ல நின்று, சார் நான் சமூகத்துக்காக பேசுறேன், ஒரு ₹100 பெட்ரோல் போடுங்க சார், போட்டுருவாங்களா? சார் சமூகத்துக்காக பேசுறேன் சார், என் வீட்டில் பாக்குறீங்களா, அரிசி கொடுங்க சார், வீட்டில் அரிசி தீர்ந்து போய் சார், பிள்ளைங்களாம் பட்டினியா இருக்கு சார், கொடுத்துருவோம் நாங்கள் அரிசி கிடக்காரன் சார், பால் பாக்கெட் தீர்ந்து போய் சார், விருந்தாளர் வந்துட்டாங்க, சமூகத்துக்காக பேசுறேன் சார், ஒரு பால் பாக்கெட் கொடுங்க சார், கொடுத்துருவாங்களா? காசு வேணும்ல பாஸ், எங்களுக்கும் காசு வேணும்ல. அப்ப நீங்க சொல்ற அதே பிசினஸ் எங்களுக்கு இருக்கும்ல. அப்ப நாங்களும் பேசாம சீமானோட நாங்க சமரசம் செஞ்சுட்டு போயிட்டுமா? சீமான் ரொம்ப நல்லவர், அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது, அவர் சமூகத்துக்கு பயங்கரமா உழைக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அவர் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் காரணம்னு சொல்றாப்ல, சிறுபான்மையினர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் சொல்றாப்ல. அது சரிங்க, 100க்கு 100 சரிங்க. எல்லாரையும் தாய்மொழி திரும்ப சொல்றாப்லங்க சீமான், சரிங்க, எல்லாரும் மாறுங்க. அண்ணன் கர்வாப்சி சொல்றாரு, எல்லாம் கர்வாப்சி பண்ணுங்க. அண்ணன் வந்து பேருக்கு பண்ணி சாதி பேரை போட்டுங்கன்றாரு. நாங்க ஈஸியா சீமான் அண்ணன் பேசும்போது சாஃப்டா டீல் பண்ணிட்டு அல்லது ஒரு நட்பு முரண் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே புரியாத ஒரு மொழியில இன்டெலெக்சுவல் லாங்குவேஜ்ல பேசிட்டு போறது எங்களுக்கு தெரியாதா என்ன?
ஏன் அதெல்லாம் நாங்கள் பேசுனதே கிடையாதா? மக்களுக்கு என்னென்ன புரியுமோ எதை கொண்டு சேர்க்கணுமோ அப்படி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் மட்டும் ஃபுட் சோல்ஜரான சண்டை போட்டுருப்போம், நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வேணுங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் இந்த சூரஜ் போன்ற நபர்கள் பாதிக்கப்படுவதற்கு சீமான் போன்ற நபர்கள் விரப்புகிற அந்த நச்சு பேச்சு இருக்குல்ல, அதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைகுது. ஏன்னா மேடல பேசும்பொழுது நான் வந்தனாக்கா அண்ணன் மட்டும் ஆட்சி கொடுத்துப்பாரு, வடமாநிலத்தை எவன் வர்றானோ கஞ்சா கேஸை போடுவேன், அபின் கேஸை போடுவோம், பொய் கேஸை போடுவேன், கற்பழிப்பு கேஸை போடுவேன். அவர் சொன்னது, நம்ம கற்பழிப்பு ஏற்று கிடையாது, அவர் சொன்னது அதான் பாலியல் வழக்கு போடுவேன், பூரா பயிலும் பிடிச்சி உள்ள போடுவேன், பிடிச்சி அடரா எல்லாரும் பிடிச்சி அடரா. இந்த வெறுப்பு பேச்சு இருக்குல்ல, இந்த வெறுப்பு பேச்சு ஈல்டானதும் ஒரு காரணம் நான் சொல்ல வரதில்லை. அப்ப இந்த மாதிரி நபர்களை வந்து மேடைக்கு ஏத்துறது, அப்புறம் கஞ்சா சங்கர் ஏதாவது நிகழ்ச்சி வச்சு கூப்பிட்டானாக்கா அவன் மேடைக்கு போறது, போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து கஞ்சா சங்கர் என்ன பண்றானோ அதுக்கு எதிராக படம் எடுக்கிறது, அப்புறம் கஞ்சா சங்கரோட மேடையை ஷேர் பண்ணி அவனுக்கு ஒரு முகத்தை கொடுத்துறது. இந்த வேலைகளை தயவு செஞ்சு செய்யாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காப்புல சீமான் அவர்களே. அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் அடுத்த முறை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு ஏத்துறவங்க யாரு அப்படிங்கிறது நீங்க எங்களை ஏத்துங்க நாங்க வச்சு கேட்க வரல, ஏற்கிறவங்கள யாரு என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு தயவு செஞ்சு ஏத்துங்கள். ஏன்னாக்கா அவங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த முற்போக்கு முகத்தை வந்து நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய பிற்போக்குத்தனமான அவங்க சாதிய ரீதியான மனநிலை கொண்ட அவங்க இந்த சமூகத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய ரைட் ஹேண்டாக இயங்குறதுங்கிறது இங்கே மறைக்கப்படுது. அதனால கவனமாக அண்ணன் செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.